ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். குபேரர் அருளால் பணமழை கொட்டணுமா? இந்த மந்திரங்களை சொல்லுங்க. குபேரர் செல்வத்தை வழங்குபவர் அப்படின்றது மட்டும்தான் பலருக்கும் தெரியும். ஆனால் அவர் ஒரு சிறந்த சிவபக்தர் அப்படின்றதும், தன்னுடைய மிக சிறந்த சிவபக்தியின் காரணமாக சொர்ண பைரவராக சிவனிடமிருந்து செல்வத்தை நிர்வகிக்கும் பொறுப்பினை பெற்றவர். திருப்பதி ஏழுமலையானுக்கே கடன் கொடுத்து வட்டி வாங்கி கொண்டிருப்பவர் குபேரர் அப்படின்னு புராண கதைகள் சொல்லுதுங்க. குபேர வழிபாடு செல்வத்தை பெருக்கக்கூடியதாகும். குபேர வழிபாடு அப்படின்றது இந்து மதத்தில் மட்டும் இல்லைங்க, புத்த மற்றும் ஜெயின மதத்திலும் இருக்குங்க. குபேரர் சிவனின் தோழர் அப்படின்றதுனால சிவனின் அருளையும் முழுமையாக பெற்றவர் இந்த குபேரர். இவருக்குரிய சக்தி வாய்ந்த மந்திரங்களை நாம முழு நம்பிக்கையோட தினமும் சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில பணமழை கொட்டிக்கிட்டே இருக்குங்க. குபேரர் செல்வத்தை வழங்கும் கடவுளாக கருதப்படுகிறார். மகாலட்சுமியின் பரிபூரண அருளை பெற்று செல்வத்திற்கு அதிபதியானவர் குபேரர். மிகப்பெரிய சிவபக்தரான குபேரர் தன்னுடைய சிவ வழிபாட்டில் வட திசைக்கு அதிபதியானவர். அஷ்டதிக்கு பாலவர்களில் இவரும் ஒருவர். இவருக்குரிய மந்திரங்களை சொல்லி இவரை போற்றி துதித்தாலே மனம் குளிர்ந்து அவர்களுக்கு அருளை வாரி வழங்கக்கூடியவர். குபேரருக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபட்டு வந்தா உங்க வாழ்க்கையில பணம் அடைமழையாக கொட்டும். அத்தனை சக்தி இந்த குபேர மந்திரங்களுக்கு உண்டுங்க. பணமழை பொழிய வைக்கும் குபேர மந்திரம். ஓம் ஸ்ரீம் ஹோம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் விட்டேஸ்வராய நமக. இதனோட பொருள் என்னன்னா, செல்வத்தின் அதிபதியான குபேரனே, உன்னை சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். அனைத்து வகையான செல்வங்களுக்கும் அதிபதியாக இருந்து அவற்றை வழங்கக்கூடியவரே, என்னுடைய வாழ்வில் உள்ள அனைத்து இடர்களையும் நீக்க வேண்டும் என்பதே இந்த மந்திரத்தின் பொருள். வாழ்க்கையில குறைவில்லாமல் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்க இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிட்டே வாங்க. வாழ்க்கையில நீங்க கற்பனையில் கூட பார்க்க முடியாத, நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உறுதியாக உங்களை பணம் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. அடுத்து குபேரருக்குரிய மந்திரம். ஓம் யக்ஷாய குபேராய வைஷ்ணவரனாய தனதான்யாதிபதையே தனதான்ய சம்ருதி திம்மே தேஹி தாவய ஸ்வாகா. இந்த மந்திரம் உங்க வாழ்க்கையில குடும்பத்துல செல்வ வளத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடியதாகும். இந்த மந்திரத்தை நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் சொல்லி வந்தாலே குபேரர் உங்கள் விருப்பங்களை அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பாருங்க. இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தன்னம்பிக்கை, சமூகத்துல மதிப்பு, மரியாதை ஆகியவை அதிகரிக்குங்க. அடுத்து மகாலட்சுமி குபேர மந்திரம். ஓம் மகாலட்சுமேச வித்மகே விஷ்ணு பத்னேச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். இந்த மகாலட்சுமி காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா மகாலட்சுமியோட அருளால மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையுங்க. அதோடு மகாலட்சுமி மற்றும் குபேரரின் அருளால் உங்களின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். உங்களின் விருப்பங்கள் நிறைவேறும் வரை இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. அடுத்து குபேர அஷ்டலட்சுமி மந்திரம். ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் குபேர்யாஷ்ட லக்ஷ்மி மம கிரிஹே தானம் பூராய பூராய நமக. செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் தர வேண்டும் அப்படின்னு குபேரர்கிட்ட வேண்டிக் கொள்ளும் மந்திரம் இதுங்க. குபேரருடன் சேர்த்து மகாலட்சுமியை வழிபட்டால் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குங்க. 5வது மந்திரம் செல்வத்திற்கான குபேர மந்திரம். ஸ்ரீம் க்ரீம் ஓம் குபேரலக்ஷ்மி கமலதேவனாயே தன கர்ஷின்யே ஸ்வாகா. இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வந்தா உங்கள் வேலையில் வெற்றி கிடைக்கும். இந்த மந்திரத்தை நம்பிக்கையுடன் தொடர்ந்து சொல்லி வந்தால் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடைகள், பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வர குபேரர் உங்களுக்கு அருள் செய்வதோட உங்களின் வேலை, தொழில் அனைத்தும் வெற்றியடையும். இந்த மந்திரத்தை சொல்பவர்கள் குபேரரின் அருளால் செல்வந்தர்களாக வாழ்வாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அடுத்து குபேர தன பிராப்தி மந்திரம். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஸ்ரீம் க்ளீம் விட்டேஸ்வராய நமக. இந்த மந்திரத்தை நம்பிக்கையோடு தொடர்ந்து சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா புகழையும் செல்வத்தையும் பெற முடியும். பண இழப்பு, நஷ்டம் அப்படின்றது ஏற்படவே ஏற்படாதுங்க. உங்களின் எதிரிகளால் கூட உங்களுக்கு கெட்டது செய்ய முடியாது. தொழிலில் லாபம் பெற வேண்டும், வேலையில் மேலும் மேலும் வளர்ச்சியை பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வரலாங்க. சக்தி வாய்ந்த இந்த குபேர மந்திரங்களை தினமுமே சொல்லிட்டு வரலாம். தினமுமே எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வியாழக்கிழமையில, குபேரருக்கே உரிய வியாழக்கிழமையில, குபேரருக்கே உரிய காலம் அப்படின்னும் போது மாலை 5 to 8 மணி வரைக்குங்க. இந்த டைம்லயாவது இந்த மந்திரத்தை
மந்திரத்தை ஒரு 5 தரம் சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க. இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டுது அப்படின்னா உங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் தெரியும், நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கிறதுக்கான ஒரு சிம்டம்ஸ் தெரியும். அந்த மாதிரி தாங்க இந்த வீடியோ. இந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லிட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நம்பவே முடியாத பல ஆச்சரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். குபேரரோட அருளால் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் அப்படின்னு நானும் குபேரர்கிட்ட வேண்டிக்கிறேங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் பலனடையட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.